ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2025, 26ஆம் அந்த அகாடமிக் இயருக்கு வந்து அரசு பள்ளியில வந்து மாணவர்கள அதிகமா சேர்க்கணும் அப்படின்ட்டு அரசு விரும்புது. அதேபோல் காலி பணியிடங்கள் வந்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத முழுமையா நிரப்புறதுக்கு அரசு விரும்புதா? அப்படின்றத தான் நம்ம ஒரு கேள்வியா வச்சு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல வந்த ஒரு பேப்பர் கட்டிங் தான் இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தும் 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை. அத ஃபுல்லா டீட்டெயில்ஸா நம்ம பார்த்துடலாமா? அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியிட்டு வரும் நிலையில், 11,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருந்தும் 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லாதது தொடக்க கல்வியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2013க்கு மேல வந்து இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனமே இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த 13 அதுக்கு பின்னாடி அதாவது 13ல நடந்த அந்த டெட்ல வந்து ஆள் எடுத்து போட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. அந்த 13க்கு பின்னாடி வந்து டெட் வச்சிருக்காங்க. 2017, 19, 22 டெட் வச்சிருக்காங்க. ஆனா டீச்சர்ஸ் நியமனம் அப்படின்றது பிடிக்கும் இல்ல, எஸ்ஜிடிக்குமே இல்ல. இடைநிலை ஆசிரியருக்கும் இல்ல, பட்டதாரி ஆசிரியர்களுக்குமே இல்ல. நெக்ஸ்ட் தமிழகத்தில் மார்ச் 1 முதல் இந்த 2025 மார்ச் 1 இருக்கு பாத்தீங்களா? அந்த மார்ச் 1 முதல் 37,553 அரசு பள்ளிகளில் துவங்கிய மாணவர் சேர்க்கை மார்ச் 1ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அட்மிஷன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1,06,268 மாணவர்கள் புதிதாக சேர்க்கையானதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 1,06,268 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு டேட் வரைக்குமே சேர்ந்திருக்காங்க. இந்த மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுது. இக்கல்வியாண்டில் 5,00,000 மாணவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு இலக்கு ஆசிரியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதாவது வந்து 5 லேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அடிப்படையில் பொதுவாகவே அதாவது காமனா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, அரசு வழங்கும் நலத்திட்ட அடிப்படையில் வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை வந்து அதிகரித்து வருது. அது உண்மைதான். இல்லன்னு சொல்லல. ஃபுட்டா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், அதே மாரி செப்பல்ஸு, புக்கு, நோட்டு, ஷூஸு, சைக்கிள்ஸு, லேப்டாப்பு இப்படி பல வசதிகள் வந்து மாணவர்களுக்கு பண்ணி குடுக்குறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களோட எண்ணிக்கை அரசு பள்ளியில கூடிட்டு தான் வருது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் ஆசிரியர் நியமனத்தில் அரசு தொடர்ந்து மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, 2013க்கு முன்னாடி டீச்சர்ஸ் போஸ்டிங்ன்றதே பிடிக்கு, எஸ்ஜிடி எதுக்குமே கிடையாது. டீச்சர்ஸ் போஸ்டிங்கே போடாம இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த டெட் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டும். ஆனா வந்து போஸ்டிங் போடல. இப்ப கடைசியா 2022லயும் பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு நடந்திருக்குது. இப்ப வரைக்குமே போஸ்டிங் இல்ல. அது கோர்ட் கேஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால போஸ்டிங் இல்லாமலே இருக்குது. அதே மாரி இப்ப இந்த 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்த இந்த எக்ஸாம்லயும் கூட ரொம்ப குறைவான காலி பணியிடங்கள் தான் நிரப்புறதுக்காக அரசு முன் வந்திருக்குது. இப்ப இடைநிலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, 2,700 வேக்கன்ட் தான் காட்டி அது நிரப்பணும் அப்படின்றாங்க. அதே மாரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் 2,800 வேக்கன்ட்க்கு தான் கவுன்சிலிங் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. 12 வருஷம் கழிச்சு வந்து இது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றது ஒரு விமர்சனமா தான் இருந்துட்டு இருக்குது. அதாவது தொடக்க கல்வித்துறையில் 1,12,000 ஆசிரியர்கள் நியமிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 93,000 ஆசிரியர்களே பணியில் உள்ளனர். 11,000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளன. இந்த துறையில வந்து அதாவது பள்ளிக்கல்வித்துறையில வந்து 2012க்கு பின் இதுவரை இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. அது உண்மதான். 2013 வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் கூட நியமிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து டீச்சர்ஸ் போஸ்டிங் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள போடல. அதுன்றது உண்மதான். ஆனால் ஆண்டுதோறும் 5,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகின்றனர். 5,000 டீச்சர்ஸ் ஓய்வு பெறுறாங்க. அ அந்த ஓய்வு பெறுறதுக்கு அத ஃபுல் பண்ணணுமா அப்படின்னா, ஃபுல் பண்ணாம தற்காலிக ஆசிரியர்கள வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் அப்படின்றது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நேரா வந்து அந்த ஜவுளி கடையில போய் எடுத்தீங்கன்னா, நாளைக்கு அது டேமேஜ்னா கூட போய் காட்டி ஏதாவது சொல்லலாம். அவங்களும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரோட்ல தள்ளுவண்டியில இருக்கிற அந்த இடத்துல போய் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா, அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதா? அவங்க அடுத்து கடைய மாத்தி நாளைக்கு காலையில வேற இடத்துல போய் அவங்க கடைய போட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம போய் தேடி பார்க்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அது மாரியான விஷயம் தான். நீங்க பெர்மனன்ட் டீச்சர் போடுறதுக்கும், டெம்பரரி டீச்சர் போடுறதுக்கும். பெர்மனன்ட் டீச்சர் அப்படின்போது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். டெம்பரரி டீச்சர்ன்றது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. பக்கத்திலேயே நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு
பெர்மனன்ட் டீச்சர் 60,000 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது, இவங்க 10,000 12,000 தற்காலிக டீச்சரா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க உளவியலா பாருங்க, அவங்க மனநிலை வந்து அது இன்வால்வா பண்றதுக்கு அவங்க மனநிலை வந்து ஒத்து வருமா அப்படின்றத தயவு செய்து பாருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 2017, 19, 22 இந்த 3 டைம் வந்து டெட் எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடந்திருக்குது. இது 3லயுமே பாஸ் பண்ணவங்க வந்து, அ அடுத்து வந்து எப்ப நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அரசு என்ன சொல்லுது, ஒரு நெறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கனால, ஒரு நியமன தேர்வு வச்சு, அதிலிருந்து நாங்க ஆள செலக்ட் பண்றோம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. சரி அப்படின்னும்போது, அதுக்கு என்ன பண்ணணும்னா, அ தமிழ் தகுதித் தேர்வுல தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்றா மட்டும் தான் அவங்களோட மெயின் பேப்பர திருத்துவாங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால, தமிழ் தகுதித் தேர்விலும் தேர்ச்சி பெறாங்க, நியமன தேர்வுல. அந்த நியமன தேர்விலே வந்து ஆ போஸ்டிங்க்காக அவங்களோட மேஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து அதிலயும் சேர்ந்து எக்ஸாம் வைக்கும்போது, அந்த தேர்வுலயும் தேர்ச்சி பெறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. ஆசிரியர் தகுதித் தேர்வு தேர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் தகுதித் தேர்வு தேர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நியமன தேர்வுலயும் வின் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பெர்மனன்ட் டீச்சர் எடுத்து பெர்மனன்ட்டா போட்டா, அந்த மாணவர்களுக்கு ஒரு கல்வி தரமானது இன்னும் சிறப்பா கிடைக்கும். ஆ ஆ அவங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட் குடுக்கணுமோ, அவ்வளவு பெஸ்ட் குடுக்க முடியும். ஆனா, நம்ம தேவைக்காக தள்ளுவண்டியில போய் ஒரு ஜவுளி எடுத்துட்டு அது எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படி சொல்றது, எவ்வளவு ஒரு நம்ம யோசனை தப்பான யோசனையா இருக்குமோ, அது மாரி தான் தற்காலிக டீச்சர போட்டுட்டு, கல்வி தரம் வந்து குறைஞ்சிருச்சு, கூடிருச்சு அப்படின்னு விமர்சனம் பண்றது, கண்டிப்பா அது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா தான் இருக்கும். அதனால தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் இத்தன பேர் பாஸ் பண்ணி இருக்கும்போது, எதுக்கு தற்காலிக ஆசிரியர் அப்படின்றது தான் ஒரு விமர்சனமா அரசு மேல இருந்துகிட்டே இருக்குது. இது குறித்து அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் நியமனம் மட்டும் அரசு செலவினத்தை கணக்கில் கொள்கிறது. ஆசிரியர் நியமனத்தில மட்டும் அரசு வந்து செலவினத்தை கணக்கில் கொள்கிறது. அதாவது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம். இது 3லயுமே வந்துட்டு கண்டிப்பா வந்து அரசு கணக்கு பார்க்கக்கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மருத்துவம் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் இன்னைக்கு ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னும்போது, அத வந்து இல்ல வேண்டாம். நாள கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட்டிங் பண்ணோம் அப்படின்னம்னா, அது டெத் ஆயிருமா இல்லையா? அந்த உயிர் போயிருமா இல்லையா? அது மாரியான சுகாதாரமும் அப்படித்தான். இப்போ டிசீஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்க, அத உடனே பண்ணிறணும். இல்ல அடுத்த வாரம் நம்ம மெடிசின் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசீஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயி மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும். அதே மாரி தான் கல்வியும். இந்த ஆண்டுக்கு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு 6த்லயோ, 7த்லயோ, 8த்லயோ உட்கார்ந்திருக்கான் அப்படின்னா, அவனுக்குரிய டீச்சர்ஸ்லாம் குடுத்து, அந்த 6த்துக்குரிய கல்வி அவனுக்கு குடுத்தா தான், அவன் 7த்துக்கு போகும்போது இன்னும் பெஸ்ட்டா போவான். இந்த 1 வருஷம் டீச்சர்ஸ் இல்லாம, இல்லன்னா டெம்பரரி டீச்சர் போட்டு சும்மா நம்ம காலத்த ஓட்டி விட்டுட்டோம்னா, அவன் 6த்த முடிச்சுட்டு போயிருவான் 7த்துக்கு. ஆனா 6த்துல இருந்த அந்த கிடைக்க வேண்டிய அந்த நாலேட்ஜ் கிடைக்காமலே போய் 7த்ல உட்கார்ந்திருப்பான். அப்ப 7த்லயே அவனுக்கு அந்த நாலேட்ஜ் கிடைக்கல அப்படின்னு 2013 டீச்சர்ஸ் போடலன்னும்போது, அவனுக்கு 7த்லயும் டீச்சர்ஸ் கம்மியா தான் இருந்திருக்கும். 8த் கம்மியா தான் இருந்திருக்கும். இப்படியே போய் ஒரு ஸ்டூடண்ட்ஸ +2 முடிச்சுட்டு வெளியேத்தி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா, அவன் எப்படி ஒரு நாலேட்ஜ் உள்ள ஒரு பெர்சனா வெளிய போய் நிக்க முடியும்? அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கக் கூடாது. கல்வி, சுகாதாரம், மருத்துவம். இதுல எப்பயுமே வந்துட்டு கணக்கு பார்க்காம, எந்த வேக்கன்ட் இருந்தாலும் ஃபில் பண்ணி குடுத்து, மாணவர்களுக்கோ, ஒரு பேஷண்ட்டுக்கோ, ஒரு பொதுமக்களுக்கோ தரமான ஒரு நிர்வாகத்த குடுக்குறது தான் ஒரு மிகச்சிறந்த அரசுக்கு உதாரணமா இருக்கும். ஆசிரியர் நியமனத்தில் மட்டும் அரசு செலவினத்தை கணக்கில் கொள்கிறது. ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை மாணவர்களுக்கான முன்னேற்றத்துக்கான செலவாகத்தான் பார்க்க வேண்டும். அது நாட்டின் அறிவுசார் முதலீடு. அது வந்து நாட்டோட அறிவுசார் முதலீடு. ஆனால் தற்போதைய அதிகாரிகள் இத்துறைக்கு ஒதுக்கப்படும் பெரும்பாலான நிதியை வந்து திட்டப் பணிகளுக்கு மடமாற்றி விட்டுறாங்க. வேற திட்டங்களுக்கு வந்து மடமாற்றி விட்டுறாங்க. அதாவது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செலவழிப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் நியமனங்கள் இல்லாம அந்த வர்ற இந்த இந்த பட்ஜெட்ல கூட பார்த்தீங்கன்னா, 46,000 கோடிக்கு மேல நம்மளுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்க்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா, அந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அத வேற வேற செலவினங்களுக்கா அத செலவழிச்சு விட்டுறாங்க. போஸ்டிங் போடுறது ரொம்ப கம்மியா போடுற மாரி ஆயிருது. அப்படின்னு சொல்ல வராங்க. இதனால ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 அதாவது வந்து இடைநிலை ஆசிரியர்கள், தாள் 2 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று 1,00,000த்திற்கு மேற்பட்டோர் திறமையான ஆசிரியரா வெளிய இருக்கிறாங்க. பிஎட் முடிச்சிருக்கிறாங்க, ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிச்சிருக்கிறாங்க, தமிழ் தகுதித் தேர்வு முடிச்சிருக்கிறாங்க, நியமன தேர்வுலயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டா டீச்சர்ஸ் வெளிய ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அவர்களை நியமிப்பது வந்து அரசு ஆர்வம் காட்டவில்லை. அதே நேரம் திட்டங்கள் மூலம் தற்காலிகமா ஆசிரியர் நியமித்து விடுகின்றன. டெம்பரரி டீச்சர் போடுறாங்க. இப்ப பிடிக்கு பார்த்தீங்கன்னா, 5,154 டெம்பரரி டீச்சர் ஒர்க் பண்றாங்கன்னு கவர்ன்மென்ட்டே சொல்லுது. அப்ப அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெம்பரரி டீச்சரா. ஆனா பெர்மனன்ட் டீச்சரா வெளிய கிட்டத்தட்ட இப்ப இந்த நியமன தேர்விலே 37,000 டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தரமான ஆசிரியர்கள் எடுத்து குடுத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்விய குடுக்க முடியும். அப்படின்றது தான் இவங்களோட கோரிக்கையா இருக்குது. அவ்வளவுதான் பிரஸ். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, கண்டிப்பா வந்துட்டு
அ மாணவர்கள் சேர்க்கைய அதிகப்படுத்தும் விரும்பும் அரசு, அதோட உச்சத்த தொட விரும்புது அரசு. அதே மாரி ஆசிரியர் நியமனத்திலும் கண்டிப்பா உச்சத்தோட விரும்பும். கண்டிப்பா விரும்புமா அப்படின்னு கேட்டோம்னா, விரும்பும். கண்டிப்பா அரசு விரும்பும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2013க்கு பின்னாடி இந்த இயர்ல தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வர்றாங்க. அதுபோக காலி பணியிடங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது தேர்வு எழுதின ஆசிரியர்களோட கோரிக்கையா இருக்குது. அதாவது இடைநிலை ஆசிரியரா இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியரா இருந்தாலும் சரி, காலி பணியிடங்கள் ரொம்ப குறைவா இருக்குது. இடைநிலை ஆசிரியருக்கு 2700ம், பட்டதாரி ஆசிரியருக்கு 2200 அப்படின்றது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப குறைவான காலி பணியிடம் இருக்குது அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருக்குது. அந்த கோரிக்கைய அவங்களோட வச்சுக்காம, அவங்க அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ட்டயும் அந்த கோரிக்கை மனுவ தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே மாரி துணை முதல்வர் அவங்கட்டயும் தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு படி மேல போயி, முதலமைச்சர் அவங்கட்டயும் எங்க அவங்க போனாலும் அவங்க சந்திச்சு அவங்களோட கோரிக்கை மனுவ காலி பணியிடங்கள அதிகரிச்சு குடுங்க அப்படின்ற கோரிக்கை மனுவ குடுத்துட்டே இருக்கிறாங்க. அரசுமே வந்துட்டு உங்களுக்கு உண்டான காலி பணியிடங்கள் முதுவா நிரப்பணும் அப்படின்ட்டு அரசு விரும்பும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தணும்னு விரும்ப அரசு, காலி பணிகளையும் அதிகரிக்க விரும்புமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா நிச்சயமா விரும்பும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டா ஒரு ரூட் இன்னும் கிடைக்கல. இப்ப 2% கேஸ் ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அது தற்காலிகம் பார்த்தா முடிஞ்சிருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சிருக்குது. அது முடிஞ்சோனே வந்துச்சு, அதுல ஒரு ரூட் கிளியர் ஆகுது. கவர்மெண்ட்க்கு ஒரு கிளியர் ஆகுது. அதே மாரி வந்து நெக்ஸ்ட் புரமோஷன் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த புரமோஷன் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்க்கு வந்து ரூட் கிளியர் ஆயிரும். ரூட் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த புரமோஷன் போட்டு அவங்க கவுன்சிலிங், ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் 2யும் சேர்த்து முடிச்சுட்டாங்கன்னா, அடுத்து வந்து மாணவர் சேர்க்கை எவ்வளவு ஆகுது அப்படின்னு 18 பர்ட்டிகுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த 18 பர்ட்டிகுலர் அப்படின்றதுல மாணவர் சேர்க்கை எவ்வளவு ஆகுது அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட்டா கவர்மெண்ட்க்கு ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படின்னா, டீச்சர்ஸ் போஸ்டிங் அப்படின்றது எவ்வளவு போடணும், எவ்வளவு ஃபில் பண்ணணும். இப்ப நம்ம 2800, 2700ன்னு போட போறோம். இத தவிர்த்து மீதி எவ்வளவு போட வேண்டியது இருக்குது. கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் குடுக்கணும் அப்படின்றதுல அரசு கண்டிப்பா இன்னும் வந்து ஒரு ரூட் எடுத்து போறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். மிகச்சிறந்த வாய்ப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா அரசு அதையும் பண்ணி குடுக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்ம நம்புவோம். அரசு விரும்புதா? ஆசிரியர்களோட காலிப்பணி அதிகரிக்க அரசு விரும்புதா? அப்படின்னா, நிச்சயமா விரும்பும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். அதே மாரி தேர்வு எழுதிய ஆசிரியர்களோட முயற்சி வந்து அந்த அளவுக்கு அளப்பரியது. முதலமைச்சர் அளவுக்கு குடுத்திருக்கிறாங்க மனுக்கள. ஸோ கண்டிப்பா அரசு இத பரிசீலிக்கும் அப்படின்ட்டு நம்ம முழுவதும் நம்புவோம். கண்டிப்பா பரிசீலிக்க வேணும் அப்படின்றத நம்ம சேனல் சார்பா அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைப்போம். காலி பணியிடங்கள் அதிகரித்து கொடுத்து, அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்வாய்ப்பை அரசு உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.